இஸ்லாத்துக்கு ஏன் உருவ வழிபாடு இல்லை என்று சொன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு பதில் தான் அது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இறைவனை, நம்மை படைத்த இறைவன் யாரோ அவனை வணங்க வேண்டும். இப்ப இந்த இறைவனுடைய உருவம் எப்படி என்று யாருக்குமே தெரியாது. ஏன்னா யாருமே என்ன செய்யல, இறைவனை பார்க்கவில்லை. உதாரணமாக நீங்க பைபிள் எடுத்துக்கிடுங்க. பைபிள்ல வந்து யோவான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் 1வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அப்ப பார்க்கல பைபிள் சொல்லுது. அதே போல இந்து மத வேதங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பகவத்கீதையில 10வது அத்தியாயத்தின் 14வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஆதி பகவானே உனது தோற்றத்தை தேவர்களும் அறிய மாட்டார்கள், அசுரர்களும் அறிய மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதி பகவானுடைய தோட்டம் யாருக்கும் தெரியாது. கரெக்டா இல்லையா? அதே போல சுதேஸ்வரா உபனிஷத்துன்னு சொல்லக்கூடிய உபனிஷத்துல 4வது அத்தியாயத்தின் 20வது வசனத்துல அந்த இறைவனின் தோட்டத்தை யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. திருக்குறள்ல இறைவன் சொல்லி காட்டுகிறான் 6வது அத்தியாயத்தின் 103வது வசனத்திலே, லா துதுரிக்குல் அப்சார் வஹுவ யுதுரிக்குல் அப்சார் வஹுவ லத்தீஃபுல் கபீர். எந்த பார்வையும் இறைவனை சென்று அடைய முடியாது. இறைவன் எல்லா பார்வைகளையும் சூழ்ந்து அறியக்கூடியவனாக இருக்கிறான். அவன் நுட்பமானவன், எல்லா செய்தியும் அறிந்தவன் என்று இறைவனை சொல்லி சொல்கிறான். அப்ப சிம்பிளான ஒரு பதில் என்னன்னு சொன்னா, இறைவனுடைய உருவம் என்னன்னு யாருக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. அப்ப அப்படி இருக்கின்ற பொழுது பல்வேறு உருவங்களை வரையக்கூடிய மக்கள் தான் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த உருவத்தை எங்கிருந்து பிடிச்சாங்க? இப்ப நாளைக்கு போன பிறகு, இப்ப உதாரணமாக ஒரு குரங்குடைய போட்டோ ஒருத்தர் வச்சுக்கிட்டு, இதா எங்க ஃபாதருடைய போட்டோ, இதா உங்க ஃபாதருடைய போட்டோ யாராவது சொன்னா, அல்லது வேற சொன்னா ஏத்துக்கிறாங்களா? இதே உங்க ஃபாதர் போட்டோ பாத்தியா, அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேள்வி வருப்பா இல்லையா? மறுமையில போன பிறகு இறைவன் கேட்பான், ஏன்பா நான் தான் சொல்லி இப்படிப்பட்ட ஒரு உருவத்தை வரைஞ்சி வச்சிருக்கேன், என் உருவத்தை நீ பாத்தியா, நீ என் பார்த்து நீ வரைஞ்சியா? அப்ப என்ன பேசிஸ்ல நீ வரைஞ்ச ஒரு கேள்வி பதில் சொல்ல முடியுமா உங்களுக்கு? அப்ப அங்க போய் எக்கச்சக்கமா மாட்டிக்கிறோம். பதில் ஏன் சொல்ல முடியாது என்று சொன்னால், இன்னைக்கு உருவம் எப்படி இருக்கு உலகத்துல? கோடிக்கணக்கான வேரியேஷன்ல உருவங்கள் இருப்பதை பார்க்கணும். அப்ப என்ன விளங்குதுன்னு சொன்னா, மக்கள் ஆதாரத்தின் அடிப்படையில இந்த உருவங்களை வரையவில்லை. அது மட்டும் இல்லாம ஒரு மனிதன் அவனுடைய போட்டோ இருக்கு, போட்டோ அந்த மனுஷனா மாறுமா? இப்ப தாய் தந்தையருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யறோம்? போட்டோ வீட்டுல வச்சுட்டு போட்டோ மரியாதை செலுத்திக்கிட்டு தாய் தந்தையை திட்டிட்டு இருக்கணும் வைங்க. அப்போ தாய் தந்தை மரியாதை செலுத்துறது ஆகுமா? தாய் தந்தையருக்கு மரியாதை செலுத்தினா அவங்களுக்கு பிசிக்கலா போய் மரியாதை செலுத்தும், போய் போட்டோ மரியாதை செலுத்துறது இல்லை. அப்போ புத்தி அது அறிவியல் ரீதியாக பார்த்தால் கூட அது பொருத்தமற்ற ஒன்று என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக இப்படிப்பட்ட பல்வேறு கருத்து இருக்கிறது. ஆகவே இஸ்லாம் சொல்வது படைத்த இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்று சொன்னால், உருவத்தை வச்சு பார்க்கறது இல்லை. திருக்குறள் இது நபிகளாருடைய அறிவுரையை சொல்லி காட்டுகிறார்கள், அன் தாவுதுல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நீங்கள் இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இறைவனை பார்ப்பதை போன்ற அந்த உள்ளுணர்வோடு நீங்கள் வணங்க வேண்டும். நீங்கள் இறைவனை பார்க்க முடியாவிட்டால் கூட இறைவன் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு நீங்கள் வணங்குகின்ற பொழுது மேலோங்கி இருக்க வேண்டும். அப்ப இறைவன் நம்மை பார்க்கிறான் என்ற உணர்வோடு நீங்கள் வணங்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. அதனால என்ன செய்யல, இஸ்லாத்துல உருவங்களை எல்லாம் வச்சு வழிபடக்கூடிய அந்த கொள்கையை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை